இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிஸ்பேன் சொல்லி ஒரு பிராண்டு. இது வந்து இதோட பர்பஸ் என்னென்னா ரூம் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா, இது தெர்மோமீட்ரு. இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கான தெர்மோமீட்ரு. ஓகேங்களா, இப்போ இது வந்து இதோட பர்பஸ் என்னென்னா இங்கே இருக்கிற ரூமோட டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஹீட்டிங் டெம்பரேச்சரு, கூலிங் டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே இது வந்து கணக்கிடும். அதோட வேலை இது. ஓகேங்களா, இது வந்து எல் இருக்குது பாருங்கள், எல் லைனு, என் வந்து நியூட்ரல். நம்ம இதில் ஒரு கனெக்ஷன், அதில் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம். இதில் நார்மலி க்ளோஸ் கனெக்ஷன் ஒன்று கொடுப்போம். இதில் வந்து க்ளோஸ் கனெக்ஷன். நம்ம இது ரெண்டுத்தில் இந்த ரிலேயில் வந்து நம்ம 2 கனெக்ஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா, இது சென்சாருக்கு போர்டுக்கு போகிற ஒயர் இது ரெண்டும். இது வந்து நம்ம பவர் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த என்சி இந்த ரிலே, இப்போ சப்போஸ் இந்த ரிலேயில் எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரிலேயில் மாற்றி கொடுத்துக்கலாம் கனெக்ஷன். ஓகேங்களா, சென்சார் எல்லாமே அதே தான். சென்சாரோட பர்பஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் இதில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதில் நம்ம கொடுப்போம். ஸோ மேலே இருக்கிறது அப்படியே பார்த்துங்க. இதுதான் சென்சாருக்கு அந்த தெர்மோமீட்டர் போதுங்களே, அதுக்கான கனெக்ஷன் இது தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஒன்று கொடுத்துருப்போம், மைனஸில் ஒன்று கொடுத்துருப்போம், கடைசியாக வந்து ஆர்டிடியில் ஒன்று கொடுத்துருப்போம். அவ்வளோதான், இதோட கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. இதுக்கான ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. ஒரு நிமிஷம், நம்ம இதை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேன் ப்ரோக்ராமு, பட் உங்களுக்காக ஒரு டைம் சொல்கிறேன். இது நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த கவுண்டிங்கில் இந்த நம்பர்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா, ஹண்ட்ரட்ஸ் இந்த மாதிரி சம்திங் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த செட்டப்பில் போவீங்க, இந்த மாதிரி எஸ்இடின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று இதில் போயிட்டு இது வந்து ஹண்ட்ரட்ஸ்லேயே இதில் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இந்த எஸ்இடியில் கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு இந்த நம்பர் அப்படி மாற்றுவீங்க. நீங்கள் வந்து மாற்றிடுங்க, அவ்வளோதான். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் ஒரு லிமிட் செட் பண்ணுறது. இது எஸ்வியில் வந்து நீங்கள் ஒரு லிமிட் செட் பண்ணிவிடுவீங்க. இது பர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து இங்கே வால்யூம் செட் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த வால்யூம் இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்து 29 இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஏசி இங்கே செட் பண்ணிட்டோம்னா இந்த டெம்பரேச்சர் இந்த லெவலில் இருக்காது. இப்போ ஏசி இல்லாமல் இந்த டெம்பரேச்சரில் இருக்குது. ஓகேவா, இப்போ வாங்க நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுறோம். அப்படி நம்ம ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் இங்கே செட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே நம்ம இதை ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தோன்னா அடுத்த பாஸ் ஆப்ஷன் இங்கே வரும். அந்த பாஸ் ஆப்ஷன் வரும்போது நீங்கள் இது வந்து நம்பர்ஸ் ஒரு நிமிஷம் மாறிடும், டக்குன்னு மாறிடும். நம்ம கவுண்டிங் பண்ணுறதுக்குள்ளே மாறிடும். ஒரு டைம் பீரியட் தான் இது. இப்போ வந்து நம்ம 73ன்னு மாற்றணும். ஒரு நிமிஷம், சாரி, 73ன்னு மாற்றணும். 73 மாற்றினா அடுத்த ஆப்ஷனுக்கு அதுவாக கூப்பிட்டு போயிடும். இந்த மாதிரி வரும். இது வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம இதை பிடின்னு மாற்றணும். மாற்றிட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இது ஹீட்டில் வைக்கிறோம். திரும்ப இதை வந்து ஆனில் இருக்கிறதுல அது நோன்னு கொடுக்குறோம். திரும்ப இங்கே வரும். இதை வந்து ஆன் ஆஃப்னு கொடுக்குறோம். திரும்ப இங்கே வரும். இது அப்படியே தான். இது எந்த ஆப்ஷன் நீங்கள் மாற்ற தேவையில்லை. இந்த கூல் ஆப்ஷன்னா அதே லெவலில் தான் வைக்க போகிறோம். கண்ட்ரோல் ஆன் ஆஃப் அது எல்லாமே மாற்றிட்டோம். ஓகேங்களா, அடுத்தது எண்டு கொடுத்து க்ளோஸ் பண்ண வேண்டியதான். இப்போ உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் லெவல் இங்கே வந்துடும். சப்போஸ் புரியல அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. புதுசாக நம்ம போட்டிருக்கோம், அப்படியே லைன் பை லைனாக உங்களுக்கு நிறையா வந்து இப்போ நான் வந்து சென்சாரை பற்றி பேசிகிட்ருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்யூட்டர் சம்மந்தமாக போயிடுவேன். ஸோ ஃபுல்லாக அதை நீங்கள் அதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஷார்ட்கட்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சைடில் தெரிஞ்சிருந்தாலும் நிறைய ஷார்ட்கட்ஸ் தெரியாமல் இருந்திருப்பாங்க. நான் தமிழில் வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஃபுல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பேங்க் சைடில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறையா பேங்க்கு, பெட்ரோல் பேங்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய சைட்டுக்கு. ஸோ நிறைய வந்து ஐடியாஸ் கொடுப்பேன் உங்களுக்கு. நாளைக்கு வேறு எங்கேயாவது நீங்கள் புதுசாக நீங்கள் ஜாப்க்கு போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் ஃபார் மீ. தேங்க்யூ, பாய்.